தராசு ஷியாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொது செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கலாம்? இந்த அறிவிப்பு முக்கியமான ஒன்றுதான். அதுவும் சட்டப்பேரவை நிறைவு பெறுகிற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிற நாள் என்று. இதிலே நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்குமா என்பதுதான். விக்கிரவாண்டியில முதல்ல பாமக போட்டியிடுவதாக முதல் அறிவிப்பு செய்தது. அதற்கு பிறகுதான் அதிமுக புறக்கணிப்பு செய்தி வந்தது. இதே மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு பிறகுதான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இப்போது பாரதிய ஜனதா போட்டியிடும் என்கிற தகவல் வருகிறது. நாளைக்கு அவர்கள் அந்த கூட்டத்திலே முடிவு எடுக்க போகிறார்கள். நாளைக்கு அதிமுக கூட்டம் நடக்கவில்லை. அது இன்னமும் நாட்கள் கழித்து தான். எனவே பாரதிய ஜனதா முடிவு என்னவோ அதை வைத்துதான் அதிமுக முடிவெடுக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையிலே EVKS குடும்பத்திலிருந்து அவரது பேத்தி காங்கிரஸ் சார்பாக போட்டியிடலாம், அதற்கு திமுக ஆதரவு தெரிவிக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தான் போட்டியிடும் என்கிற பாணியிலே சூசகமாக சொல்கிறார். முக்கியமான திருப்பம் இதுல என்னவாக அமையலாம் என்றால், திரு விஜய் அவர்களின் TVK போட்டியிட்டார். காரணம், இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒரு கட்சி அந்த சினிமா பிம்பத்திலிருந்து மாறி அரசியல் பிம்பத்துக்கு வருவதற்கு பெரிதும் உதவும். மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்கள் காலத்திய திண்டுக்கல் இடைத்தேர்தல். 72 அதிமுக துவக்கம், சில மாதங்களில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. எம்ஜிஆரே அது வரைக்கும் வெறுமனே ஒரு நடிகர் என்கிற ரீதியில் பார்த்து வந்தார்கள். திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சியான திமுகவையும் அவர் வீழ்த்தினார். பிரதான எதிர்கட்சியான அன்றைய பழைய காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸையும் வீழ்த்தினார். 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல். அப்படியான ஒரு வாய்ப்பு இப்போது இருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த முடிவை எடுப்பாரா என்பதுதான் நமக்கு தெரியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.